வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் ஆ. சொர்ணராஜ், பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலகம். அடிப்படை விதி 105, 106, 107, 108 இதில் எல்லாமே ஜாயினிங் டைமை பற்றி சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் ஜாயினிங் டைமை எந்தெந்த அக்கேஷனில் அவைல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக 2 அக்கேஷனில் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் ஜாயினிங் டைமை அவைல் பண்ண முடியும். ஒன்று, ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டை ஒரு ஆஃபீஸிலிருந்து இன்னொரு ஆஃபீஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அவர் ஜாயினிங் டைமை அவைல் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது அக்கேஷன் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு ப்ரொமோஷன் வருது. அவர் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸில் அந்த ப்ரொமோஷனுக்கான போஸ்ட்டு வேக்கண்ட் இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கே வேக்கண்ட் இருக்கோ அந்த இடத்துக்கு அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அப்போ ப்ரொமோஷன் வித் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட் அவருக்கான ஜாயினிங் டைமை அவைல் பண்ணிக்க முடியும். இது 2 அக்கேஷன். இது இல்லாமல் சில சிறப்பு நேர்வுகளில் ஒரு சில நேரங்களில் ஜாயினிங் டைமை அவைல் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு பார்க்கணும்னா, ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். 2 மாதம் 3 மாதம் சஸ்பென்ஷனில் இருப்பார். அதுக்கப்புறம் அவருடைய சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணி அவருக்கு போஸ்டிங் ஆர்டர் கொடுப்போம். பொதுவாக இந்த மாதிரி சிச்சுவேஷனில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், சஸ்பென்ஷனுக்கு முன்னாடி அவர் எந்த ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தாரோ அதே ஆஃபீஸில் அவருக்கு ரீபோஸ்டிங் கொடுக்க மாட்டோம். வேறு ஒரு ஆஃபீஸில் நான் சென்சிட்டிவ் போஸ்ட்டில் அவருக்கு போஸ்டிங் கொடுக்கணும் அப்படின்னு இருக்குது. அதனால் அந்த மாதிரி சிச்சுவேஷனில் ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அவருடைய சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணி அவருக்கு ரீபோஸ்டிங் கொடுக்கும்போது வேறு ஒரு ஆஃபீஸில் தான் அவருக்கு போஸ்டிங் ஆர்டர் கொடுப்போம். இப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட் அவருடைய ஜாயினிங் டைமை அவைல் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் சிறப்பு நேர்வுகள். சரி, இப்போ ஜாயினிங் டைமை அவைல் பண்ணும்போது நம்ம அந்த சிச்சுவேஷனில் அந்த ஜாயினிங் டைமை அவைல் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவை எடுத்து அந்த நேர்வுகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம புது இடத்துல போய் ஜாயின் பண்ணுறோம். இந்த மாதிரி ஜாயினிங் டைமை அவைல் பண்ணும்போது ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும், 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் கால்குலேட் பண்ணி பார்க்க முடியாது. ஆனால் அதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் இந்த ஜாயினிங் டைமை அவைல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கேஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்கணும். ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு ப்ரொமோஷன் வருது. 30/10/2014 அவருக்கு ப்ரொமோஷன் வருது. 30/10/2014 ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவருக்கு ப்ரொமோஷன் ஆர்டர் கையில் கொடுக்குறாங்க. அடுத்த நாள் சனிக்கிழமை 31/10/2014 சனிக்கிழமை, 1/11/2014 ஞாயிற்றுக்கிழமை. இப்போ அந்த 2 நாள் அவரால் போய் ஜாயின் பண்ண முடியல, ப்ரொமோஷன் போஸ்ட்டில் போய் ஜாயின் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் டே திங்கக்கிழமை 2/11/2014 திங்கக்கிழமை அன்னைக்கு போய் ஜாயின் பண்ணிட்டார். இப்போ அவருடைய ரிட்டையர்மெண்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 31/10/2024. இப்போ அந்த ரிட்டையர்மெண்ட் டேட் வரும்போது 31/10/2024 அன்னைக்கு பார்த்தா அவருக்கு அவருடைய போஸ்ட்டில் 10 வருஷம் கம்ப்ளீட் ஆகலை. 9 வருஷம் 11 மாதம் 29 நாள் தான் அவர் அந்த போஸ்ட்டில் இருந்திருக்கார். அவருக்கு ஒரு நாள் ஷார்ட்டேஜ். அந்த ஒரு நாள் அவருக்கு சர்வீஸ் பீரியடாக இருந்தால் அவர் அந்த போஸ்ட்டில் 10 வருஷம் நிறைவு செய்து அவர் செலக்ஷன் கிரேட் வாங்கி அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகிருப்பார். இப்போ அந்த ஒரு நாள் ஷார்ட்டேஜ் ஆனதுனால அவருக்கு செலக்ஷன் கிரேட் கொடுக்க முடியாது அப்படின்னு நிர்வாகம் மறுத்துட்டாங்க. இப்போ இதன் மூலம் அவருக்கு என்னென்னலாம் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, செலக்ஷன் கிரேட் வாங்கிட்டு ரிட்டையர் ஆகிருந்தாருனாக்கும் 2 இன்க்ரிமெண்ட் கிடச்சிருக்கும். அந்த 2 இன்க்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி அவருடைய ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் எல்லாமே ரைஸ் ஆகிருக்கும். டிசிஆர்ஜியில் ஒரு கணிசமான தொகை அதிகமாக கிடச்சிருக்கும், கம்யூட்டேஷன் அமௌண்ட்டு அதிகமாக இருக்கும், பென்ஷன் அமௌண்ட்டு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அவருடைய லீவ் என்கேஷ்மெண்ட்டு அந்த பண பலன்களும் அவருக்கு அதிகமாக கிடச்சிருக்கு, வாய்ப்புகள் இருந்திருக்கும். இந்த ஒரு நாள் ஷார்ட்டேஜ் ஆனதுனால அவருக்கு நிறைய மானிட்டர் லாஸ் வந்துடுச்சு. அப்போ ஜாயினிங் டைமை அவைல் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு
டிராபேக் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் வந்து ஒரு உதாரணமாக நம்ம பார்க்கணும். எல்லா நேரங்கள்லையும் இந்த மாதிரி வரும்னு நம்ம சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன், ஒரு பெக்யூலியர் நேச்சரான ஒரு அக்கேஷன். இது எல்லாத்துக்கும் வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் இருந்தாலும் ஒரு புது பணியிடத்தில் போய் நம்ம சேர்றதுக்கு முன்னாடி அடுத்த 5 வருஷத்தில் என்ன மாதிரி சிச்சுவேஷன் இருக்கலாம், அல்லது 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன மாதிரி இருக்கலாம், நமக்கு ப்ரொமோஷன் வரும்போது எந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம கருத்தில் எடுத்துக்கிட்டு நமக்கு உண்டான ஜாயினிங் டைமை முழுசும் பயன்படுத்திக்கணுமா, இல்லை எவ்வளோ விரைவாக போய் புது பணியிடத்தில் ஜாயின் பண்ணணுமோ அவ்வளோ விரைவாக போய் ஜாயின் பண்ணிடலாமா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கருத்தில் எடுத்துக்கிட்டு இந்த ஜாயினிங் டைமை அவைல் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.